சரளாவும் பத்மாவும் அந்த வீட்டு மருமகள்கள். சரளாக்கு மதுன்னு ஒரு மகன் இருந்தான். பத்மாக்கு திவ்யான்னு ஒரு பொண்ணு இருந்தா. மதுவும் திவ்யாவும் ஒரே வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. சரளா பெருசா படிக்கல. பத்மாவோ 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா. மாமனாரும் மாமியாரும் வீட்டு பொறுப்புகளை மருமகள்கள் கிட்ட விட்டுட்டு நிம்மதியா உட்கார்ந்தபடி அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாங்க. கணவன்மார்கள் ரமேஷும் சுரேஷும் விவசாயம் பார்த்துக்கிட்டு வீட்டை நடத்தி வந்தாங்க. பாட்டை முப்பாட்டை சொத்துன்னு வயலு வீடு எல்லாம் இருந்தது. இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு இருந்தாங்க. சரளா தன்னோட மகனை நினைச்சு பெருமைப்பட்டா. எதுக்குன்னா அந்த சொத்து முழுக்க தன்னோட மகனுக்கு தான் வரப்போகுதுன்னு. திவ்யா எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் மொத்த ராஜ்யமும் நம்முடையதுன்னு நினைச்சா. 14 வயசான மது கிட்டியும் இதையே சொல்லி கொடுத்து அவனை கஷ்டப்பட விடாம ஒரு சோம்பேறியா வளர்த்தா. டேய் மது, நீ பெருசா படிக்கலனாலும் பரவாயில்ல. எல்லாருடைய அம்மாவும் சரியா படிக்கலன்னா நல்லா திட்டுவாங்க. நீ என்னடான்னா சரியா படிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்ற? அது எதுவுமே இல்லாதவங்களுக்குடா. உனக்கென்ன? கோடி ரூபாய் சொத்துக்கு நீதான் வாரிசு. கால் மேல காலை போட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அப்போ திவ்யா? திவ்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாள்ல, அப்புறம் நீ ஒருத்தன் தானே இருப்ப. அப்போ எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? எனக்கும் கல்யாணம் வேணும். டேய், உனக்கு கல்யாணம் பண்ணா கூட உன் பொண்டாட்டியை இங்கதான் கூட்டிட்டு வருவோம். நீ எங்கேயும் போக வேண்டாம். இன்னொரு பக்கம் திவ்யா நல்லா படிச்சுட்டு இருந்தா. எல்லாரும் அம்மா மாதிரியே மகன்னு ரொம்ப பாராட்டினாங்க. ஏற்கனவே பத்மா படிச்சுட்டு வந்தவன்னு கடுப்புல இருந்த சரளாக்கு எல்லாரும் திவ்யாவை பாராட்டுறது பிடிக்கவே இல்லை. மூஞ்சில அடிச்ச மாதிரி எதையாவது பேசிட்டு இருந்தா. என்ன படிச்சு என்ன லாபம்? கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டுல கரண்டிய தானே பிடிக்க போறா. படிக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு மருமகளே? முதல்ல உன் பையனை படிக்க வை. அவனுக்கு எழுத படிக்கவே சரியா தெரியல. அவனுக்கு என்ன, நல்லா தானே படிக்கிறான். ஏண்டா சொல்லு, எங்க அம்மா என்ன நல்லா படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுடா. என்னம்மா, நான் சரியா படிக்கலனாலும் பரவாயில்ல, திவ்யா கல்யாணம் கட்டிட்டு போனதும் சொத்து முழுக்க என்னோடையதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்ற? மது சொன்னதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் சரளாவை வெறுப்போட பார்த்தாங்க. சரளாவோட கணவன் ரமேஷ் அப்போ பேசலாம். என்ன சரளா இது, பசங்க கிட்ட இப்படியா சொல்லி கொடுப்ப? அது இல்லாம இந்த சொத்துல திவ்யாக்கு பங்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாம் திவ்யாக்கு தான் போகும். தேவன்னா வீட்டோட மாப்பிள்ளைய கூட கூட்டிட்டு வருவேன். இப்படி சொன்னது கேட்டு சரளாவோட கோபம் வானத்துக்கு எட்டுச்சு. பத்மா மேலேயும் திவ்யா மேலேயும் இன்னும் வெறுப்பு அதிகமாச்சு. பத்மா எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டா. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் திவ்யா பள்ளிக்கூடத்திலேருந்து கழுத்துல தங்க மெடல் வாங்கிட்டு வந்தா. திவ்யா, என்னம்மா இது பல பலன்னு மின்னுது? அம்மா, எங்க ஸ்கூல்ல போட்டி வைக்க போறாங்கன்னு சொன்னல, அதுல நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் உடனே பதில் சொல்லிட்டேன். அப்பா அண்ணா, அண்ணன் 2வது கேள்வியில தப்பு பண்ணிட்டாம்மா. கொசுக்கடியால வர வியாதிகள் 2 சொல்ல சொன்னாங்க. சொறி அரிப்புன்னு சொல்றான். இப்படி சொல்லி திவ்யா சிரிச்சா. தன்னோட மகனை பத்தி சொல்லி இப்படி சிரிக்கிறது சரளாக்கு பிடிக்கவே இல்ல. ஆமா ஆமா, நீதான் இந்த ஊர்லயே நல்லா படிக்கிற, யாருமே படிக்கலையா என்ன? அண்ணன் தோத்து போயிட்டா நானும் கிளம்புறேன்னு சொல்லாம அங்கேயே உட்காந்து தங்க பரிசு வாங்கிட்டு வந்தியா தங்கம்? என்னக்கா பேசுறீங்க? மது தப்பு பண்ணா திவ்யா எதுக்கு திரும்ப வரணும்? நல்லா இருக்குமா நீ சொல்றது? அண்ணனும் தங்கையும் ஒத்துமையா இருக்கணும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க தான், எங்களுக்கு நாங்க தான்னு நீ நினைக்கிற? ஐயோ, நான் அப்படி சொல்லலக்கா. மதுவையும் திவ்யா கூட உட்கார வச்சு படிப்பு சொல்லித்தரேன்னு சொன்னா நீங்க தான் வேணான்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போயிடுறீங்க. இப்ப அவன் தோத்து போயிட்டான்ற வெறுப்ப எங்க மேல காட்டுறீங்க. ஆமாமா, உங்களை பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல. நீங்களும் உங்க படிப்பும் அம்மாவும் பொண்ணும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரளா, வாயை மூடிக்கிட்டு உள்ள போமா. இன்னொரு தடவை ஏதாவது பேசுன நான் கையால பேச வேண்டியது வரும். மாமியார் இப்படி சொன்னதுமே சரளா மூஞ்ச திருப்பிக்கிட்டு உள்ள போயிட்டா. பத்மாவும் திவ்யாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. திவ்யாக்கு ஜெயிச்ச சந்தோஷமே இல்லாம போச்சு. அப்போ மது அங்க பொறுமையா பட்டாணி சாப்பிட்டுக்கிட்டே வந்தான். டேய் மது, இங்க வாடா. சொல்லு பாட்டி. உங்க ஸ்கூல்ல ஏதோ போட்டி வச்சாங்களாமே, நீ ஏண்டா தோத்து போயிட்ட? அதான், அது எல்லாம் என் அம்மாவால தான் நடந்தது. உங்க அம்மா என்னடா பண்ணா? அம்மா, கொசு வராம கதவெல்லாம் மூடிடுறோம். கொசு நம்மளை எதுக்குமா கடிக்க கூடாதுன்னு கேட்டா, கொசு கடிச்சா அரிக்கும், அதனால நம்ம சொரியணும்னு சொன்னாங்க. அதனால டெங்கு மலேரியாலாம் வரும்னு சொல்லியிருந்தா நான் கூட இந்த போட்டியில ஜெயிச்சிருப்பேன்ல. அப்பன்னா தப்பு உங்க அம்மாவோடதா? அதனால என்ன பாட்டி, நான் தோத்து போனாலும் என் தங்க பதக்கத்தை ஜெயிச்சிட்டால. எல்லா கேள்விகளுக்கும் எல்லார் நடுவுலையும் நம்ம திவ்யா தான் டக்கு டக்குன்னு பதில் சொன்னா.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாட்டி. என் கண்ணு, உனக்கு இருக்கிற இந்த நினைப்பு கூட உங்க அம்மாக்கு இல்லாத போச்சு. நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். பத்மாவும் மது சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. திவ்யாவை அவ்வளவு பாசமா நினைக்கிற மதுவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாள்ல இருந்து பத்மா திவ்யா கூட சேர்ந்து மதுவையும் உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுத்தா. 2 பேரும் நல்லா கேளுங்க. கவனம் செலுத்தினாதான் கணக்கு வரும், நல்லா புரியும். இந்த பாடத்துல 3 ஃபார்முலா இருக்கு. அதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மது பத்மா கிட்ட உட்கார்ந்து திவ்யாவோட சேர்ந்து படிக்கிறத பார்த்து சரளாக்கு கோபம் வந்து அங்கேருந்து அவனை கடகடன்னு இழுத்துட்டு வந்தா. அம்மா, அம்மா, எதுக்குமா என்ன இழுத்துட்டு போற? உனக்கு என்ன வேணும்? உனக்கு வேணும்னா வீட்டுக்கே டீச்சரை வர வைக்கிறேன். நீ இவங்க கிட்ட உட்கார வேண்டாம். அதான் எதுக்குன்னு கேக்குறேன்ல. அவங்க உன்னோட நன்மைய நினைக்கிறவங்கல்ல. உன்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு பின்னாடி போய் சிரிச்சு பேசுவாங்க. உனக்கு படிப்பு சொல்லித்தரேன்னு இருக்கிறதையும் அழிச்சிடுவாங்க. அம்மா, சித்திய பத்தி அப்படி பேசாதம்மா. திவ்யாவோட சேர்த்து என்னையும் சமமா தான் பாக்குறாங்க. எனக்கும் எல்லாம் சொல்லி தராங்க. என்ன கெடுக்கிறதே நீதான். உன்னை கூட எனக்கு எதிரா தயார் பண்றாங்க. அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. அக்கா, ரொம்ப தப்பா பேசுறீங்க நீங்க. மதுவும் நம்ம குழந்தைதான்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் படிப்பு சொல்லித்தரேன், அவ்வளவுதான். சரளா எதுவும் பேசாம மதுவை அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டா. பத்மாவும் அமைதியா அங்கேருந்து போயிட்டா. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மாமியார் திவ்யாவை கிட்ட கூப்பிட்டு, திவ்யா, இங்க வாமா. சொல்லுங்க பாட்டி. மதுவும் நல்லா படிக்கணும்னா அதுக்கு என்னம்மா பண்ணணும்? அண்ணாக்கு புரியற மாதிரி யாராவது படிப்பு சொல்லித் தரணும் பாட்டி. ஆனா உங்க பெரியம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணுமா, வர பரீட்சையில நீ உன் அண்ணனை விட கொஞ்சம் கம்மியா மார்க் எடு. அப்படி வாங்கினா உங்க பெரியம்மாவோட கோவம் கொஞ்சம் குறையும். உங்க அண்ணனையும் உன்னையும் பிரிக்காம இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சு பாஸ் பண்ணலாம். சரி பாட்டி. திவ்யாவும் மதுவும் அன்னைக்கு சாயந்தரம் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் அண்ணா, பாட்டி ஒரு நல்ல யோசனை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க திவ்யா? இந்த முறை நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும். எவ்வளவுதான் படிச்சாலும் உன்னை மிஞ்ச முடியலையே. அதுக்கு தான் நான் இந்த முறை கம்மியா மார்க் எடுக்க போறேன். கம்மி மார்க்கா? என்ன திவ்யா, நீ ஏன் கம்மி மார்க் வாங்கணும்? வெறும் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் நான் பரீட்சை எழுத போறேன். அதாவது 100க்கு 35 வர அளவுக்கு தான் எழுத போறேன். நீ என்னை விட அதிகமா எழுதினா அதிகமான மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கு. வரும். அதனால அப்போ பெரியம்மாவோட கோவம் குறையும்ல. நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்கலாம். திவ்யா, வேணாம் திவ்யா. எனக்காக நீ உன்னுடைய பரீட்சைய வீணாக்காத. ஐயோ, இந்த ஒரு முறை பாட்டி சொன்ன மாதிரி பண்ணலாம் அண்ணா. பெரியம்மா அப்படி இருக்கத பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கு. வெறும் பரீட்சை தானே. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம்னா எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. வேணும்னா படிப்பை கூட நான் விட்டுடுறேன். இது எல்லாத்தையும் ஜன்னல் ஓரமா நின்னு கேட்டுட்டு இருந்த சரளாக்கு கண் கலங்கிடுச்சு. சின்ன பசங்களே சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவசியமான விஷயத்தை வச்சுக்கிட்டு மன நிம்மதியை இழக்கிறோன்னு சரளா புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கு மறுநாள் காலையில சரளா திவ்யாவை தாங்கிட்ட கூப்பிட்டா. திவ்யா, இப்படி வாமா. சரளா திவ்யாவை கூப்பிடுறத பார்த்து பத்மாவும் மாமியாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன பெரியம்மா, இன்னைக்கு நான் உனக்கு தலைவாரி விடுறேன், வாமா. இப்படி திவ்யாவை கூப்பிட்டு தலைவாரி விட ஆரம்பிச்சா. திவ்யா, இந்த முறை பரீட்சையில எல்லாரையும் விட நீதான் நிறைய மதிப்பெண் எடுக்கணும். எங்க வீட்டு பொம்பளை பொண்ணு நிறைய மார்க் எடுக்கிறான்னா அது எனக்கும் தானே பெருமை. திவ்யாக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. பாட்டி சொன்ன யோசனைய நினைச்சு என்ன செய்யறதுன்னே புரியாம இருந்தா. உன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுமா. ஆனா வேணும்னே சரியா பரீட்சை எழுதாம வந்தீன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க பாட்டிக்கு படிப்பை பத்தி ஒன்னும் தெரியாது. அதுக்குதான் அப்படி சொல்லியிருக்காங்க. மது பாஸ் ஆகலனாலும் எனக்கு கவலை இல்ல. அவன் மண்டையில களிமண்ணு தான் இருக்கு. இங்க பாருமா, தங்கச்சி வேணா நீ பாராட்டி பேசு. அதுக்காக என்ன களிமண்ணுலாம் சொல்லாத. சரிப்பா, நீயும் நல்லா படிச்சு பாஸ் பண்ற அளவுக்காவது எழுதுப்பா. இதெல்லாம் உன்னாலதான். ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னையே குத்தம் சொல்லு. திவ்யா, வா, நம்ம வீட்டை விட்டு வெளியில போவோம். சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். மதுவும் திவ்யாவும் பள்ளிக்கு கிளம்பி போறப்போ சரளா அவங்களே பார்த்துட்டு இருந்தா. பத்திரமா போயிட்டு வாங்க. டேய் மது, தங்கச்சிய பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. பேசி மன்னிப்பு கேட்காம தன்னுடைய செயலால தான் திருந்திட்டதை உணர்த்திய சரளாவை பார்த்து பத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா.
இந்த மாதிரி சரளா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பத்துல இருந்து சரளா எந்த ஒரு வீண் பேச்சையும் பேசாம, எந்த ஒரு விஷயத்துக்கும் சண்டை போடாம சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி வந்தா. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. அது இல்லடா, என் மனைவி கிட்ட ஏதாவது வாங்கறதுக்கு பணத்தை கொடுத்தா அதை போய் வாங்கிடுவா. மிச்ச பணம் எங்கன்னு கேட்டா என்ன மீறும்? வெளியில விலைவாசி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க போய் வாங்கி பார்த்தா தான் தெரியும். ₹1 கூட மீறாதுன்னு சொல்றாடா. அது என்னமோ நமக்கு விலைவாசியை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். டேய், ஓ மனைவியாவது நீ கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போறா. ஆனா என் மனைவி பணத்தை வாங்கிக்கிட்டக்கு அப்புறமா இது உன் பணம் தான், உன் பாக்கெட்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தையும் வாங்கிட்டு அதையும் எடுத்துட்டு போறா. ஆனா எவ்வளவு எடுத்துட்டு போறா, என்ன செலவு பண்றான்னு எதுவுமே புரிய மாட்டேங்கிறா. எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. அதுதான் இது ரொம்ப தப்புடா. நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு பணத்துக்கும் கணக்கு கேட்குறாங்க. அதே அவங்க செலவு பண்ணா அதுக்கு நம்ம ஒன்றுமே கேட்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் முதலாளிகளுக்கு எல்லா உரிமையும் இருக்கும். ஆனால் வீட்டில் கணவன்னு பேரு தான் நமக்கு. எதை கேட்கறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஆமாண்டா, நம்ம தாலி கட்டுற வரைக்கும் தான் அவங்க தலை குனிஞ்சு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்டத்தை பார்க்கணுமே. ஆமாண்டா, சரியா சொன்ன. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வெளியில எவ்வளவு நேரம் சுத்திட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் அம்மா நம்மளை, ஏண்டா இவ்வளோ லேட்டா வரையே, ஏதாவது சாப்பிட்டியான்னு நம்மளை கொஞ்சம் கண்டிப்பா கேட்டாலும் அதில் ஒரு பாசம் இருக்கும். ஆனா இப்போ இருட்டானா போதும், வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா போனா சாப்பாடே எடுத்து வைக்க மாட்டேன்றாடா. இதுல நம்மள கத்துறது வேற. இப்படி வேணுவும் கிரியும் அவங்க மனைவிகளை பத்தி பேசிக்கிட்டு ஒருத்தருக்கொருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போனாங்க. வேணு வீட்டுக்கு போனதும் அவனோட மனைவி வாணி இப்படி சொன்னான். என்ன இது, வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வராம ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல? ஆமா, ஏதாவது வாங்கிட்டு வந்தா பணத்தை ஏன் இப்படி வீணடிக்கிறீங்கன்னு கேக்குற. சரி, எதுவும் வாங்காம வந்தா வெறும் கையோட வந்திருக்கீங்களேன்னு கேக்குற. என்னதான் பண்ண சொல்ற? சரி சரி, வெளியில போய் காய்கறி வாங்கிட்டு வரணும், பணம் கொடுங்க. என்ன காய்கறி வாங்கணுமோ அது ஏன் கிட்ட சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க வாங்கறதும் வெண்டைக்காய்க்கும் கோவக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்களா காய்கறி வாங்க போறீங்க? பணத்தை கொடுங்க. என்ன இது இப்படி ரவுடிசம் பண்ற? எனக்கு என்ன வெண்டைக்காய்க்கும் கோவைக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாதா? சரி, பணம்லாம் கொடுக்க முடியாது. நானும் உன் கூட கடைக்கு வரேன். 2 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம், வா. எதுக்கு என் கூட நீங்க வரணும்? என்ன பண்ண போறீங்க? மத்தவங்கள பாருங்க எப்படி தன் கணவனை முந்தானையில முடிஞ்சுக்கிறாங்கன்னு. 4 பேர் சிரிக்கிறதுக்கா? நீங்க ஒன்னும் வர வேண்டாம், நான் தனியாவே போறேன். பணத்தை கொடுங்க. பணம் பணம் பணம். முந்தா நேத்து தானே பணத்தை கொடுத்தேன் வீட்டு செலவுக்காக. அதுக்குள்ள தீத்துட்டியா? இல்ல, நான் நீங்க கொடுத்த பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு பில்டிங் மேல பில்டிங்கா கட்டிக்கிட்டு இருக்கேன். பெரிய ₹1,00,000 கொடுத்த மாதிரி பேசுறீங்க. ஆமா, உனக்கு கொடுத்தத கணக்கு பண்ணா ₹1,00,000 தாண்டிடும். இப்படி சொல்லி வேணு பணத்தை வாணிக்கிட்ட கொடுத்தான். காய்கறி வாங்கினதுக்கு அப்புறமா மிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். மிச்சம் இருந்தா கொடுக்கறேன். புரிஞ்சிச்சுரி, இந்த பணம் திருப்பி வராதுன்னு. போய் வாங்கிட்டு வா. வாணி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு காய்கறி கடைக்கு போனா. ஒரு நாள் வாணி வேணுவோட துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக துணிகளை எடுத்து பார்க்கும்போது சட்டை பாக்கெட்டுக்குள்ள பணம் இருந்தது. இவருக்கு பணத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. சட்டை பையிலேயே பணத்தை வச்சு இப்படி மறந்து போயிடுறாரே, என்ன பண்றது? இப்படி சொல்லிட்டு வாணி பணத்தை எடுத்து தாங்கிட்ட பத்திரமா வச்சுக்கிட்டா. ஒரு 2 நாள் கழிச்சு வேணு துணியெல்லாம் மடிச்சு வைக்கும்போது, ஐயோ, பணத்தை இந்த சட்டையில தானே வச்சோம், எங்க போயிருக்கோம்? எவ்வளவு தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. எப்படி மறந்தேன்? எங்கேயாவது வெளியிலயே விட்டுட்டு வந்துட்டனா? இப்படி பணத்தை தேடிட்டு இருக்கும்போது அப்ப வாணி அங்க வந்து, என்ன அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்க, எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கூப்பிட்டு கூட என்னன்னு கேக்கல? இப்படி வாணி கேட்டதும் வேணு மனசுக்குள்ளேயே பயந்துகிட்டு இப்படி நினைச்சுக்கிட்டான். ஐயோ, இப்ப இவகிட்ட நான் பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு சொன்னா என்ன கொன்னுடுவா. ஒருவேளை இவளுக்கு அந்த பணம் கிடைச்சிருக்குமோ? அப்படின்னா என்ன இப்படி பதட்டப்படுறீங்க? இப்படி இருக்கிறத பார்த்தா மறுபடியும் பணத்தை எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டீங்க தானே? அது இல்ல, அதான். ஆமா,
பணத்தை எங்கேயோ வச்சுட்டேன். நீ எங்கேயாவது பாத்தியா? மறுபடியும் பணத்தை தொலைச்சிட்டீங்களா? எங்க வச்சீங்க? பணத்து மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல உங்களுக்கு. எங்க வேணும்னாலும் வச்சுட்டு மறந்து போயிடுறீங்க. வேற எங்கேயாவது வெளியில விட்டுட்டீங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்படி வாணி தான் பணத்தை எடுத்தன்ற உண்மைய சொல்லாம வேணுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்தா. ஐயோ, இப்ப நான் பணத்தை தொலைச்சேன்னு இவ கன்ஃபார்ம் பண்ணிட்டாள்னா எனக்கு சோறு கூட கிடைக்காது. என்ன இது? நான் இப்படி இங்க கத்திக்கிட்டு இருக்க, நீங்க உங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு முதல் பதில் சொல்லுங்க, பணம் என்ன ஆச்சு? ஞாபகம் வந்துருச்சு. நம்ம கிரி இருக்கான்ல, அவன் கொஞ்சம் தேவைன்னு கேட்டான், கொடுத்தேன். அது சரி, ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பணத்தை வாரி கொடுக்கறீங்க. கட்டின பொண்டாட்டி நான் பணம் கேட்டா என்ன ஏதுன்னு விவரம் கேக்குறீங்க. இப்போ இதுக்கும் திட்டுவியா நீ? எல்லாத்துக்கும் திட்டுவேன். எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் வெளியில போறேன். இப்படி சொல்லிட்டு வேணு அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்ணான். ஆமா, நான் ஏதாவது கேட்டுட்டா போதுமே, எங்க இருந்தோ வேலை உங்களுக்கு அர்ஜென்ட்டா வந்துரும். இப்படி திட்டிக்கிட்டு இருக்கும்போது வேணு காதுல எதுவுமே விழாத மாதிரி கிளம்பி போனான். வேணு நேரா கிரிய பார்க்க போனான். என்னடா நீ வர ஸ்பீட பார்த்தா வீட்ல பொண்டாட்டி செம்ம ஏறி இருக்கா போல. ஜென்மத்துக்கு கல்யாணமே பண்ணிக்கூடாதுரா. யாராவது வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நம்ம கிட்ட சொன்னா அவங்கள காப்பாத்துறது நம்ம பொறுப்பா இருக்கணும்டா. டேய், அது நம்ம கையில கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் ஏன் எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு நமக்கே கவுண்டர் கொடுப்பாங்கடா. அவங்க பட்டாதான் புரியும். எல்லா பொண்ணும் வேணா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. ஆனா எல்லார் மனைவியும் ஒரே மாதிரி தான். 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதை 5 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. ஆனா நம்ம கிட்ட 20 ரூபான்னு கணக்கு சொல்லுவாங்க. அதுதான்டா புரியல. டேய், அவங்களுடைய கணக்கு அப்படிதான், நாம தான் புரிஞ்சுக்கணும். டேய், ஒருவேளை என் பொண்டாட்டி வந்து என் புருஷன் உங்ககிட்ட பணம் கொடுத்தாரான்னு கேட்டா ஆமாமா கொடுத்தாருன்னு சொல்லு. இல்லனா என் பொழப்பு சந்தி சிரிச்சிடும்டா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ எதுவும் பயப்படாத. அது சரி, இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் பணத்தை சமையல் அறையில பருப்பு டப்பால ஒளிச்சு வைப்பாங்கல்ல, ஆனா நம்ம எங்க தேடினாலும் 1 ரூபா கூட கிடைக்காதுரா. அதுதான் எனக்கு எப்படின்னே புரியல. இப்படி 2 பேரும் எப்ப பேசிக்கிட்டாலும் தன் மனைவிங்களால தாங்க படுற அவஸ்தைய பத்தி தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாட்கள்ல வேணு தான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டான். வீட்ல சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்கிற வேணுவை பார்த்த வாணி, என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லையேங்க. என்ன நடந்தது? இப்படி கேட்டதும் வேணு வருத்தத்தோட, வாணி, நான் செய்யற வியாபாரத்துல நஷ்டமாயிடுச்சு. அதனால நான் பணம் கொடுக்க வேண்டியவங்கலாம் இப்ப வந்து தொல்லை பண்றாங்க. எப்படியும் வியாபாரம் இன்னும் கொஞ்ச நாள்ல சூடு பிடிச்சிரும். ஆனா அது வரைக்கும் யாருமே பொறுமையா இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்பவே பணத்தை எடுத்து வைன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே புரியல. வெளியில யார்கிட்ட கடன் கேட்டாலும் உனக்கே வியாபாரத்துல நஷ்டமாயிடுச்சு, எப்படி என் பணத்தை திருப்பி கொடுப்பேன்னு கேக்குறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 10 லட்ச ரூபா வேணும். வாணி உடனே தான் சமையல் அறைக்குள்ள போய் தான் சேமிச்சு வச்ச எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்து வேணு முன்னாடி வச்சா. அது மட்டும் இல்லாம நகைகளையும் கொடுத்தா. என்னங்க, இந்தாங்க, இதெல்லாம் நான் சேமிச்சு வச்ச பணங்க. ரொம்ப இல்லனாலும் 1 லட்சம் ரூபாய் இருக்குங்க. நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, மீதி பணத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு. இதோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சா எதுக்காவது உபயோகப்படும்னு நினைச்சேங்க. நான் மட்டும் இல்லங்க, எல்லா மனைவிகளும் இததான் பண்ணுவாங்க. எதிர்காலத்தை நினைச்சு சேமிச்சு வைப்பாங்க. வாணி சொன்னதை கேட்டு வேணு தன்னோட மனைவியை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டான். அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கடன்காரங்களுக்கு திருப்ப கொடுத்து மறுபடியும் வியாபாரத்தை தொடங்கினான். ஆனா இந்த முறை வேணுவே முன் வந்து வாணிக்கு பணத்தை கொடுத்தான். இதுதான் இன்னைக்கு கதை. இன்னொரு அற்புதமான கதையில உங்களை சந்திக்கிறேன்.